இங்கே இருக்க நிறைய பேத்துக்கு மோட்டிவேஷன் இருக்குது. வேக் போகணும், நிறைய சம்பாதிக்கணும், பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு. இங்கே யாருக்குமே பெரிய அளவு போகக்கூடாது அப்படின்னு தாட் இருக்கவே இருக்காது. ஒரு டீனேஜர் இருக்க பசங்க, அதாவது ஏஆர் ஓஏர் படிக்கிற பசங்க கூட நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கணும், நல்ல பெரிய அளவுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பட் அவனுக்கு அந்த ப்ராசஸ் தான் பிடிக்காது. டெய்லி ரிப்பீட்டடாக பண்ணுறது. மேபி ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வேக் போகணும், ஒரு சிலருக்கு ஃபேமிலியாக பார்த்துக்கணும், ஒரு சிலருக்கு லைஃப் நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்குது. அதுக்காக எல்லாம் எப்படி சிங்கிள் டே வேக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த மோட்டிவேஷன். டக்குன்னு அது போக ஆரம்பிச்சிடும். 2 and 3 டேஸில் போயிடும், ஒருத்தவங்களுக்கு 4.5 டேஸில் போயிடும், ஒருத்தவங்களுக்கு 10 டேஸில் கூட போயிடும். கண்டிப்பாக நமக்கு மோட்டிவேஷன் இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும். அதுக்காக நான் ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்க ஜேர்னியில் இந்த டிப்ஸ் வேக் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல் யார் வேணாலும் செட் பண்ணலாம். வருஷம் நம்மளும் 10 கோல் செட் பண்ணிட்டு தான் இருக்கோம். யார் ஜனவரி 1 டிசம்பர் 31 வச்சும் அவங்களோட கோலை கம்ப்ளீட் பண்ணுறா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கோல் யார் வேணாலும் செட் பண்ணலாம். நம்மளும் வருஷம் கோல் செட் பண்ணலாம். பட் அந்த கோலை யார் ஆக்ஷனில் கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எல்லாரும் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஒரு சாங் கேட்டோ, இல்லைனா ஒரு மூவி பார்த்தோ, இல்லைனா ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தோ மோட்டிவேஷன் ஆகிறது. எல்லாம் நினச்சிக்கிறாங்க அந்த டைம் வர மோட்டிவேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு. கண்டிப்பாக அது அப்படி கிடையாது. இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தா வருஷம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு மட்டும் தான் இருப்போம். வருஷம் ஃபுல்லாக மோட்டிவேஷன் ஃபீல் ஆகிக்கிட்டு மட்டும் தான் இருக்கும். இதனால நமக்கு ஒரு கன்விஷன் கிடைக்கல அப்படின்னா இதை பார்க்குறதுல நமக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணும் தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி அது எக்ஸன் கன்வெர்ட் பண்ண பிறகு அதில் உங்களுக்கு ப்ராசஸ் கிடைக்கும் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் மோட் பார்க்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 1 வீக் ஜிம் போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கான ஒரு ப்ராசஸ் கிடைக்கும். அந்த டைம் தான் நீங்கள் மோட்டிவேஷன் ஆகணும். பெஸ்ட் மோட்டிவேஷன் ஃபீல் உனக்கு போகக்கூடாது. எக்ஸனை பண்ணிட்டு தான் மோட்டிவேஷன் ஃபீல் உனக்கு போகணும். மோட்டிவேஷன் ஃபீல் உனக்கு போன பிறகு எக்ஸன் பண்ணக்கூடாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வைக்கிறது. யார் வேணாலும் ஒரு கோலை செட் பண்ணலாம். பட் யாராலையும் அதை தொடர்ந்து பண்ண முடியாது. ஒரு வேக்கை தொடர்ந்து பண்ணுறது ஒரு ஸ்கில். அதை டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யார் வேணாலும் ஒரு கோலை செட் பண்ணலாம், யார் வேணாலும் எக்ஸன் அதை கன்வெர்ட் பண்ணலாம். அது எவ்வளோ நாளைக்கு, எவ்வளோ நாள் நம்மளால் லாங் டைமாக அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க முடியும்? ஏன்னா நம்ம ட்ரை பண்ணும்போது அது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வேறு ஒரு ஹேபிட்டுக்கே அடாப்ட் ஆகியிருப்போம். அதுலேருந்து ஒரு புது ஹேபிட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு 3 months சரி ஆகும். ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 2-3 வீக்லேயே அதை குயிக் பண்ணிடுவோம். அந்த டைம் மட்டும் நம்ம எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கடந்துடுவீங்களே, அது நம்ம டெய்லி ரொட்டீனில் நேச்சுரலாகவே ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு அது ஒரு ஸ்கில்லாக மாறி. 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் சோஷியல் மீடியா. இங்கே நிறைய பேர் பெருசாக போகுது வீசுகிறேன் இந்த சோஷியல் மீடியா தான். இதை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டைம் வேஸ்ட். பொண்ணுங்க டிக்டாக் பார்க்குறது, ஒரு லிப்சினுக்காக ஒரு மூவி பார்க்குறது, அது நல்லா இருக்கு, அவன் நல்லா பண்ணுறா அப்படின்ட்டு அதையே ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படி இல்லையா அடுத்த லைஃப் அது லைஃப் சூப்பராக இருக்குப்பா, அங்கே பாரு மில்லியனரு ரொம்ப ஹேப்பியாக இருக்காங்கல்ல அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிறது. பட் அதெல்லாம் உண்மை கிடையாது. இப்போ நானே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போடணும் இல்லை, ஒரு ஃபோட்டோன்னு எடுத்து ஸ்டோரியாக போடுறேன். அப்போ நீங்கள் நினைப்பீங்க அப்பா ரொம்ப ஹேப்பியாக இருக்கான் போல், பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கான் போல் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பட் அது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்னால ஹோட்டல் போயிருக்கலாம், சாப்பிட்ருக்கலாம். அதனால நீங்கள் சோஷியல் மீடியாவை நம்பாதீங்க. முதல்ல சோஷியல் மீடியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழகிங்க. அந்த கம்பேரிசன் பூம் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ நீங்களே பாருங்கள், அவன் நல்லா இருக்காப்பா அப்படிங்க இருக்கும், எப்படி இருக்கான் பார் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இங்கே டீனேஜர் நிறைய ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசனே இந்த சோஷியல் மீடியா தான். அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்காம போயிடுது. நான் உங்களை டிக்டாக் ரீல்ஸ் பார்க்க வேணான்னு சொல்ல, லிட் மூவிஸ் பார்க்க வேணான்னு சொல்ல. பட் சோஷியல் மீடியாவை நீங்கள் அண்டென்ட் பண்ணீங்க, அதை டைமை குறைச்சிக்கிங்க. அதுக்கு நீங்கள் எடிக்ட் ஆகிடாதீங்க. அந்த டைம் வச்சு நீங்கள் வேறாச்சும் ஸ்கில் கற்றுக்கலாம். சில விஷயம் இருக்குது பாருங்க, அது கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கலாம். பட் நான் சொல்கிற இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் ரிமெம்பர் த இன்சிடென்ட். யாராச்சும் உங்களை அசிங்கப்படுத்திருக்கலாம், இந்த விஷயத்துக்காச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக அசிங்கப்படுத்திருந்துருக்கலாம். அது உங்கள் ஃபேன்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் லவ்வராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம்.
ஏன் அசிங்கப்படுத்தியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு மூவ் ஆகலை, நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகலை, நீங்கள் நிறைய காசு சம்பாதிக்கலை, அப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் இருக்கும், அதை நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் லைஃபுக்கு ஒரு சக்ஸஸ் அமைய அது வாய்ப்பாக கூட இருக்கும். அந்த சொல்ல போகிற விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக மோட்டிவேஷன் ஆகிற விஷயம் தான். என்ன அப்படிங்கிறீங்கன்னா, we have a limited time. நம்ம கூட சீக்கிரம் சாக போகிறோம். அதுதான் எனக்கு அடிக்கடி மோட்டிவேஷன் ஆகிற ஒரு விஷயம். இப்போ யோசிக்கலாம், என்னடா இப்போத்தான் நமக்கு 22 23 வயசு, அதுக்கு ரொம்ப நாள் இருக்குது, இப்போ போயிட்டீங்க அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. நம்ம அப்படி யோசிக்கிறனால தான் நம்ம ஒரு விஷயம் தள்ளி போட்டுக்கிருக்கோம். நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், அடுத்த வருஷம் பண்ணலாம் அப்படின்னு. அப்படி தள்ளி போடவே போடாதீங்க. ஏன்னா நமக்கு குறைவான டைம் தான் இருக்குது. நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம ஸ்டெப்படி வாழ்ந்துடணும். யார் சொல்கிறது கேட்காங்க. உங்களுக்கு எது தோணுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள். அதே மாதிரி தான் நானும், எனக்கு எது தோணுதோ அதை பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது கொஞ்சம் டைம் தான். இதுக்குள்ளேயே நம்ம லைஃப்பை வாழ்ந்துடணும். நான் இப்போ சொல்லியிருக்க விஷயம் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு மோட்டிவேஷன் ஆச்சுன்னு தெரியல. பட் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு ஒரு சக்ஸஸ்க்கு ஒரு வழியாக கூட அமையலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.